கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் பாகம் 4 பகுதி 9. பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் என்பார்கள். பழமொழி கேட்பதற்கு எப்படி இருக்கிறதோ நல்லது, ஆனால் உண்மை அதுதான். யாரோடு நீ பேசுகிறாயோ அவனுடைய நடத்தையை பொறுத்தே உன் புத்தி செயல்படுகிறது. ஏன், வர்ணங்களிலே கூட ஒரு மனோ தத்துவம் உண்டு. கருப்பு வர்ணத்தையே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு கல்மனம், வெள்ளை நிறத்தை பார்த்தால் தூய்மை, பச்சை தயால சிந்தை, மஞ்சள் மங்களமுடையது. வாசனையிலும் அந்த பேதம் உண்டு. நறுமண மலர்களை முகரும் போது உன் மனமும் முகமும் பிரகாசிக்கின்றன. நாற்றத்தை முகரும் போது உனக்கே அருவருப்பு. அதுவே உனக்கு பழக்கமாகிவிட்டால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எதிரிகளுக்கு அருவருப்பு. சகவாச தோஷமும் இதுதான். நான் 12 வயதில் தமிழ் வித்துவான் பரீட்சையில் புகுமுக வகுப்பு எழுதினேன். அப்போது அமராவதி புதூர் குருகுலத்தில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அங்கேயே வித்துவான் பட்டப்படிப்பு தொடங்கினார்கள். அப்போது வித்துவான் பட்டப்படிப்புக்கு இவ்வளவு ஆங்கில படிப்பு வேண்டும் என்ற விதிமுறை இல்லை. முதல் வருடம் என்ட்ரன்ஸ் பாஸ் செய்தேன். அப்போது எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ராமநாதபுரம் வித்துவான் ராமசாமி பிள்ளை. அவரது எளிய தோற்றம் என்னை கவர்ந்தது. அத்தோடு நான் கிராமத்துக்கு வந்துவிட்டேன். வித்துவான் படிப்பை தொடர வேண்டும் போல் தோன்றிற்று. பக்கத்து ஊரான கீழ்ச்சவல்பட்டியில் இருந்த வித்துவான் முத்துகிருஷ்ண ஐயரிடம் தினமும் 4 மைல்கள் நடந்து போய் தமிழ் இலக்கியம் கற்றுக்கொண்டேன். அதையும் முழுமையாக கற்கவில்லை. குருகுலத்திலும் பிறகு சென்னைக்கு வந்ததும் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்களிடம்தான் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். குருகுலத்தில் நான் படித்த போது அவர்தான் தலைமை ஆசிரியர். அவர்களிடம் நான் பாடம் கற்றுக்கொண்டேன், பழகியும் வந்தேன். அந்த பழக்கத்தில்தான் எனக்கு பணிவு ஏற்பட்டது. புதுக்கோட்டை ராயவரத்தில் ஒரு பத்திரிகையில் நான் ஆசிரியராக இருந்தபோது சில நண்பர்களின் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. அந்த தொடர்பில்தான் மது பழக்கம் ஆரம்பமாயிற்று. 12 வருஷங்களுக்கு முன் திருமுருக கிருபானந்த வாரியாரின் தொடர்பு ஏற்பட்டது. திடீரென்று அவர் எனக்கு ஒரு நாள் டெலிஃபோன் செய்து ஒரு திருக்குல திருப்பணிக்காக என்னை பார்க்க வருவதாக சொன்னார். நான் உடனே, சுவாமி நீங்கள் வர வேண்டாம், நானே வருகிறேன் என்று கூறி ஒரு நண்பரிடம் ரூபாய் 5000 கடன் வாங்கி கொண்டு நேரே சிந்தாதிரிப்பேட்டையிலுள்ள அவரது இல்லத்துக்கு சென்றேன். அவர் காலை தொட்டு வணங்கி அந்த பணத்தை கொடுத்தேன். பிறகு அவர் சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து என் போக்கே மாறிவிட்டது. 1949இல் நாத்திக நண்பர்களின் சகவாசத்தால் நாத்திகனானவன் வாரியார் சுவாமிகளின் சகவாசத்தால் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதத் தொடங்கினேன். இன்று எனக்கே நான் சிறந்தவனாக காட்சியளிக்கின்றேன். பஜகோவிந்தத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மிக அழகாக சொன்னார். சத் சங்க தேவே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஸ்ஸலத்வம், நிஸ்ஸலத்தத்வே ஜீவன் முக்தி. நல்ல ஞானிகளுடைய தொடர்பு ஏற்பட்டால் சொந்த பந்தம் மயக்கம் விலகிவிடும். அது விலகினால் காசு பணத்தின் ஆசை விலகிவிடும். அந்த ஆசை விலகிவிட்டால் மனதுக்கு நிம்மதி வந்துவிடும். அந்த நிம்மதி வந்துவிட்டால் ஆத்மா சாந்தி அடையும். நல்ல சகவாசத்தில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. காஞ்சி பெரியவர்களை பார்க்கும் போதெல்லாம் நாமும் அவரது மடத்தில் ஊழியம் பார்க்கக்கூடாதா என்று எனக்கு தோன்றுகிறது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நடத்தும் நண்பர்களோடு சேர்ந்து விட்டாலோ இதுவல்லவோ வாழ்க்கை என்று தோன்றுகிறது. எதை சார்ந்து நிற்கிறோமோ அதன் வடிவத்தை அடைந்து விடுகிறோம். அதனால்தான் நான் இப்போதெல்லாம் வேடிக்கை விளையாட்டு கூட்டத்திலே இருந்து விலகியே நிற்கின்றேன். சார்ந்தால் மேதைகளை சாருகிறேன், இல்லையேல் தனிமையை விரும்புகிறேன். லண்டனில் இருக்கும் வரை கீழ்த்தரமானவன் என்று பெயர் வாங்கிய கிளைவ் இந்திய மண்ணுக்கு வந்ததும் வீரனாகிவிட்டார். கணிகையாக தொழில் நடத்திய ஒருத்தி புத்தபிரானை சந்தித்ததும் ஞான தீட்சை பெற்றுவிட்டாள். திருமாலை வணங்கிய சேர மன்னன் முடி துறந்து குலசேகர ஆழ்வாரானார். கண்ணனை நம்பிய குச்சேலன் குபேரனானான். துரியோதனன் சோற்றை தின்று விட்டதால் தான்
சூரகர்ணன் அநியாயத்துக்கே துணை போக வேண்டியிருந்தது. சகுனியைச் சார்ந்த கௌரவர்கள் அழிந்தார்கள். கண்ணனைச் சார்ந்த பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள். அண்ணனைத் துறந்து ராமனைச் சார்ந்த விபீஷணன் அரசுரிமை பெற்றான். ராவணனை அண்டி நின்றார். அவனது முடிவையே பெற்றார்கள். ராமனை சார்ந்து நின்றதால் ஒரு குரங்குக்கு கூட நாட்டிலே கோயில் தோன்றிற்று. சிறிய இனங்களை கண்டு அஞ்சுங்கள், சேராதீர்கள் என்றான் வள்ளுவன். செம்மண்ணில் மழை விழுந்தால் தண்ணீரின் நிறம் சிவப்பு, கரிசல் காட்டில் விழுந்தால் கருப்பு. மனிதனின் சேர்க்கையை பொறுத்தே மதிப்பு. இதுவும் வள்ளுவன் சொன்னதே. உன் மனதை பொறுத்து உனக்கு உணர்ச்சிகள் எழலாம். நீ சேரும் இனத்தை பொறுத்தே உன் யோக்கியதை தீர்மானிக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். நல்ல கூட்டத்திலே சேர்ந்தால் எல்லா பொருள்களும் கிடைக்கும். திருடர்களுடனே சேர்ந்தால் நீ சிறைச்சாலைக்கு தப்ப முடியாது, திருடாவிட்டாலும் கூட. நல்லோர் உறவை போல் துணையும் இல்லை, தீயோர் உறவை போல் துன்பமும் இல்லை. நல்லது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அவனோடு ஒட்டாமலேயே பல நாட்கள் ஆராய்வது, ஆராய்ந்து தெளிந்த பின் உறவு கொள்வது. ஆராயாமல் ஒருவனை நல்லவன் என்று முடிவு கட்டுவதும் தப்பு. நல்லவன் என்று தெரிந்த பிற்பாடு அவன் மீது சந்தேகப்படுவதும் துன்பம் என்றார் வள்ளுவர். மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது இருக்கும் புத்தி மற்ற சகவாசங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் இருக்க வேண்டும். தீயவர் என்றால் தீயை போன்றவன் என்று அர்த்தம். அதற்கு எதிர்மறை என்ன? நல்லவர் என்பார்கள், அது தவறு. தீயை போன்றவர் என்பதற்கு எதிர்மறை தண்ணீரை போன்றவர் என்பதாகும். அதை நீரவர் என்றார் வள்ளுவர். தீ சுடும், தண்ணீர் குளிரும். குளிர்ச்சியான உறவுகளே குதூகலமான உறவுகள். நம்பி பணத்தை கொடுத்தால் ஏமாற்றுகின்றவன், நம்பி வீட்டுக்குள் விட்டால் நடத்தை தவறுகிறவன், நம்பி தொழிற்பங்காளியாக்கினால் மோசம் செய்கிறவன், நம்பி பின்பற்றினால் நட்டாற்றில் விடுகின்ற தலைவன். இவர்களால் தான் பெரும் நஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன. ஆகவே இளம் பருவத்தில் இருந்தே ஆட்களை அடையாளம் கண்டு பழகத் துவங்கினால் பல வகையான துன்பங்கள் அடிபட்டு போகும். அது மட்டுமல்ல, நீ நஷ்டப்படும் போது மளமளவென்று உதவிகளும் கிடைக்கும். சாதாரணமாக வழித்துணைக்கு கூட ஒரு அயோக்கியனை நம்பக்கூடாது. ஆனால் மரண பரிந்தயம் ஒரு உத்தமனை அவன் பரம ஏழையாக இருந்தாலும் நம்பலாம். தான் கூட சாப்பிடாமல் உனக்கு பரிமாறும் ஏழைகளும் உண்டு. உன் மேலாடையை திருடி வைத்து கொள்ளும் பணக்காரர்களும் உண்டு. இனமும் குணமும் தானே முக்கியமே தவிர பணம் அல்ல இதில் முதலிடம் வகிப்பது. முதலாளி நொடித்து போன போது அவரை தன் வீட்டிலேயே வைத்து சோறு போட்ட வேலைக்காரனை கண்டிருக்கிறேன். அவராலே பணக்காரனானவர்கள் எல்லாம் அவரை கைவிட்டதையும் பார்த்திருக்கிறேன். இனம் என்பது ஜாதியை குறிப்பதில்லை, குணத்தை குறிப்பது. சிற்றினம் என்பது குணத்தால் கீழ் மக்களை குறிப்பது. அவர்களிடமிருந்து அறவே விலகி ஒவ்வொரு துறையிலும் உத்தமர்களை சார்ந்து நின்று பாருங்கள், பெருமளவு துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள்.